நீ நிறைய பிஸ்னஸ் பண்ணேன்னு சொன்ன, ஆனால் ஏன் வந்து திரும்ப வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது, ஏன் வந்து அமெரிக்கா வரக்கூடாது நீ அப்படின்னாங்க. ஒரு 6 மாதத்தில் திரும்ப வந்து வேலையை விட்டுட்டு திரும்ப வந்து நியூயார்க் வந்தேன். ஃபஸ்ட் பெட்டு கூட கிடையாது ஆக்சுவலாக. ஒருத்தவரோட வீட்டில் எனக்கு ஒரு ஹாலில் வந்து ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக. அதில் வந்து ஒரு சின்ன இடம், அதில் தான் வந்து நான் ஒரு தலைக்காணி கூட வச்சல ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு நான் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தலைக்காணியை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு அந்த என்ன சொல்கிறது, கீழே ஒரு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு போர்வை, மேலே ஒரு போர்வை, அவ்வளோதான். இதுதான் என்னோட சொத்து ஆக்சுவலாக. இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமான்னு தெரியாது, ஆனாலும் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆழ்ந்திருக்கும் அப்படின்ற ஒரு திங்கிங் எனக்கு வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் செஞ்சேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்தேன் ஆக்சுவலாக. 70 லட்சம் ரூபாய் ஆர்டர், நிறைய ஒர்க்கு டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 30% தான் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபோன் எடுக்கலை, இமெயிலுக்கு ஆன்சர் பண்ணல. நீங்கள் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்? ஆமாம், நான் இந்தியா வந்து ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன வேகமான வளர்ச்சியும் கூட உங்களோட வளர்ச்சியை தடை செய்யும் நான் நம்புறேன். growing is good but growing at the cost of the future ன்னு சொல்லுவாங்க இல்லையா. எதிர்காலத்தை தொலைச்சிட்டு நாம இன்னைக்கு வளரணும்னு அவசியம் இல்லை. எப்படி சார் ரியாக்ட் பண்ணாங்க? ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஃபைனலாக கிளம்புறதுக்கு முதல் நாள் உங்களை பார்த்துருக்காங்க, நியூயார்க் கூப்பிட்டு போயிருக்காங்க, நீங்கள் கம்பெனி ஆரம்பின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அவங்களே கம்பெனிலேருந்து வெளில அனுப்புறீங்க. அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? நீ வந்து என்ன ஒரு அம்மா மாதிரி நினச்சிருந்தனா நீ இந்த விஷயத்தை எனக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் எம்பசிக்கு, அதாவது USCISக்கு மெயில் அனுப்பிச்சாங்க. இவன் வந்து இந்த நாட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அது வந்து என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு ஆக்சுவலாக. ஒரு காலத்தில் நமக்கு வந்து மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க வந்து ஒரு பாயிண்டில் வந்து என்னவா மாறுவாங்கன்னா மோஸ்ட் டிசாஸ்டர், அதாவது நம்மளோட வளர்ச்சியை தடை செய்கிறவங்களாக மாறுவாங்க. 4500 ரூபா கோர்ஸோட ஃபீ கட்ட முடியாத சகோதரர் சரவணன் அவர்கள் இன்னைக்கு $2.5 மில்லியன் கம்பெனியை ஓன் பண்றாரு. இந்த காம்படிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணப்போ 4 மாதம் காம்படிஷன். இந்த 4 மாதத்தில் யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அமெரிக்கா போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணப்பே நான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த நாடகம்லாம் நிறைய பார்ப்பேன் ஆக்சுவலாக. அதுலேருந்து வந்து எனக்கு வந்து அமெரிக்கா போகணும், நியூயார்க் போகணும் அப்படின்றது வந்து என்னோடய கோலாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நான் அந்த காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே வீட்டுக்கு வந்து நான் செக் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக. நான் போகிற ஆஃபீஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அங்கேருந்து நான் எங்கே போகிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து நியூயார்க் போகணுன்னா எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து என்னோடய தங்கச்சியும் எங்கள் அம்மாவும் கலாச்சிட்டு இருந்தாங்க. நீ ஃபஸ்ட்டு நீ போறியான்றதே தெரியல, அதுக்கப்புறம் இங்கேருந்து நீ நியூயார்க் போகிறத பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு இந்த காம்படிஷன் முடிகிறப்போ நான் தான் ஐ வாஸ் எ வின்னர். ஸோ அவங்க வந்து என்னை அனுப்பிச்சப்போ எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் சேஞ்சாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இங்கே போனோடனே நான் எது கம்ப்ளீட் சேஞ்ச் அப்படின்னு பார்க்குறேன்னா, அந்த ஒர்க்கிங் ஸ்டைலே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு அமெரிக்கா பொறுத்தவரையும். அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, ஒரு சின்ன விஷயங்களும் வந்து எப்படி கவனிக்கிறாங்க அப்படின்றத வந்து என்னால் பார்க்க முடிஞ்சு. அது இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் மீ. சார் நான் அவங்கள்ட்ட கேட்டிருப்பேன், என்னோடய மேனேஜர் இங்கே வந்தவங்கள்ட்ட, இங்கே வீட்டு வாடகை எவ்வளோ, இங்கே வாழணும்னா எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்ருப்பேன். அவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன இங்கே வரப்போறிய நீ சொல்லு அப்படின்னாங்க. இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக, எப்பயாவது ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து நான் ஒரு பர்சனை மீட் பண்ணேன். கடைசி நாள் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, அதாவது சண்டே ஈவினிங் கிளம்புறேன், சாட்டர்டே வந்து நான் அந்த லைனில் நின்றுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஒரு பிக்னிக் வச்சுருந்தாங்க ஆஃபீஸில். அந்த பிக்னிக்கில் பார்த்தீங்கன்னா அதில் எல்லா ஒரு பெரிய ஒரு ஃபீல்டில் வந்து என்ன சொல்கிறது, இந்த பார்பிக்யூ இதெல்லாம் வச்சு எல்லாமே இட் வாஸ் என்ன சொல்கிறது பிக்னிக். ஸோ அதில் வந்து லைனில் நின்றுட்டு இருந்தப்போ எனக்கு பின்னாடி நின்றவங்க வந்து என்னை பார்த்துட்டு கேட்டாங்க இந்த மாதிரி, நீங்கள் தான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கவரா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு அமெரிக்கா எப்படி பிடிச்சிருக்கு, அப்புறம் இந்தியா பற்றிலாம் அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, இந்த மெடிடேஷனுக்கெல்லாம் வந்து நிறைய இந்தியன் குருஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து நீங்கள் வந்தவுடனே எங்கே போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னாங்க. நான் வந்து அமெரிக்கா வந்தவுடனே நான் நினச்சது வந்து நியூயார்க் தான். அமெரிக்கான்னு நினச்சாலே எல்லாருமே நியூயார்க் தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. அவங்க வந்து யோசிச்சு பார்த்தாங்க, நான் ஏன் வந்து
உன்னை வந்து நியூயார்க் கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்னாங்க. என்னது நியூயார்க்கு கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு. எனக்கு அவங்களுக்கு பின்னாடி இருந்தாங்க என் மேனேஜர். அவங்க வந்து சொல்லிட்டாங்க, ஏய் திஸ் கேர்ள் மஸ்ட் பி கிரேசி. நீ வந்து அவங்க வந்து காமிக்கிறாங்க, நோ 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 அவங்க, ஏன்னா அவங்க பொறுப்பில் நான் இருக்கிறேன், நீ பாட்டு நீ வந்து நியூயார்க் கூப்பிட்டு போகிறேன்றாங்க. பட் ஐ வாஸ் திங்கிங் ஆக்சுவலி சரி இல்லை அவங்க வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க இட் குட் பி கிரேசி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் வந்து உங்களை வந்து இங்கே இருக்கிற ஒரு மவுண்டனுக்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே மேபி நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரோலில் நிற்கிறோம். ஆக்சுவலாக இந்த பக்கம் அவங்க சொல்கிறாங்க, இந்த பக்கம் போனோன்னா நியூயார்க்கு, இந்த பக்கம் போனோன்னா மவுண்டன், உனக்கு எங்கே போகணும் சொல்லு அப்படின்னாங்க. இதுன்னா நியூயார்க் தான் போகணும் அப்படின்னு நான், ஓகே லெட்ஸ் கோ டு நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 7 மணி நேரம் வண்டியை ஓட்டிட்டு நியூயார்க் போனோம். அங்கே போகிறப்ப தான் வந்து நிறைய பேசுகிறாங்க. அவங்க நேம் வந்து கிறிஸ்டியானா பியர். அவங்க தான் வந்து நிறைய பேசுனாங்க. ஆக்சுவலாக நானும் நிறைய பேச அவங்களுக்கு வந்து ஓகே இது வந்து நீ இங்கேருந்து கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். நீ வந்து இதை வந்து நீ புக்காக எழுதணும். நான் வந்து இந்த அமெரிக்கன்ஸ் பொறுத்தவரையும் இவனுக்கு எல்லாத்தையும் எக்ஸாஜரேட்டே பண்ணுவானுங்க. நான் வந்து அது மனசில் நினச்சிட்டு ஓகே but I didn't believe that that's something I can share with people. ஸோ அதுக்கப்புறம் வந்து over a period of time அவங்க சொன்னாங்க, நீ நிறைய பிஸ்னஸ் பண்ணேன்னு சொன்ன, ஆனால் ஏன் வந்து திரும்ப வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது, ஏன் வந்து அமெரிக்கா வரக்கூடாது நீ அப்படின்னாங்க. எனக்கு வந்து அது எந்த ஒரு விஷயமும் நம்ம சொன்ன உடனே நிறைய டைம் வந்து புரியாது ஆக்சுவலாக, அதாவது நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியாதுன்றதை நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக உன்னோட பேர் என்ன அப்படின்னாங்க. சரவணன், அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக சரவணன். ஸோ ஏன் நீ வந்து வேணன் அப்படின்னு வச்சுக்கூடாது, வேணன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னாங்க. அதுலேருந்து தான் வந்து இருக்கிற பேரும் அந்த லேடி சொன்ன பேர் தான் அவங்க. ஆமாம், கிறிஸ்டியானா சொன்ன நேம் தான். நான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணேன். ஆக்சுவலாக வந்துட்டு வேணன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி எனக்கு வந்து நான் நியூயார்க் போகிறேன் அப்படின்ற ஒரு மண்ணில் எனக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக நான் யூஎஸ் போகிறேன், நியூயார்க் போகிறேன்னு முடிவு பண்ணல. 2 சிட்டி சூஸ் பண்ணேன், நியூயார்க்கா இல்லை லாஸ் ஏஞ்சலஸா, 2 சிட்டி. இந்த 2 சிட்டியில் வந்து நான் சூஸ் பண்ணது வந்து நியூயார்க்கு. ஏன்னா வந்து அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நல்லாயிருக்கும், நீங்கள் கார் வாங்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நியூயார்க் சூஸ் பண்ணேன் ஆக்சுவலாக. அதனால் நியூயார்க் சூஸ் பண்ணி நான் ஆஃபீஸில் சொல்லிவிட்டேன் நான் வந்து வேறு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நின்று 5 நாள்லே வந்து நியூயார்க் வந்து கிளம்பி வந்துட்டேன். நீங்கள் நியூயார்க்லேருந்து மறுபடியும் சென்னை வந்துட்டு சென்னையில் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் நியூயார்க்கே போயிட்டீங்க? ஆமாம், அதாவது வெர்ஜீனியாவில் இருந்தேன். வெர்ஜீனியாவிலேருந்து திரும்ப சென்னைக்கு வந்துட்டு அது வந்து ஒரு 15-20 டேஸ் தான் ட்ரிப் ஆக்சுவலாக எனக்கு. நான் வந்தது இங்கே யூஎஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்தில் திரும்ப வந்து வேலையை விட்டுட்டு திரும்ப வந்து நியூயார்க் வந்தேன். எனக்கு வந்து நான் இதுதான் யோசித்தேன் ஆக்சுவலாக, இது எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னு தெரியாது, ஆனாலும் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆழ்ந்திருக்கும் அப்படின்ற ஒரு திங்கிங் எனக்கு வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் செஞ்சேன் ஆக்சுவலாக. இதை நான் இன்றைக்கி செஞ்சிட்டேன்னா நான் ஃபெயில் ஆனாலும் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக நான் இதை செஞ்சேன் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து நியூயார்க் வந்தேன். நிறைய பேர் they called it as crazy because yes it is craziness. வந்துட்டு இங்கே வந்து சரவணன் சார், இது வந்து மிகப்பெரிய ரிஸ்க். ஏன்னா நீங்கள் லைஃப்பில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, ஃபேமிலியாக ஷிஃப்ட் ஆகி சென்னை வந்திருக்கீங்க, இங்கே அப்பா உடம்பு சரியில்லாமல் போயிட்டு மறுபடியும் ஊருக்கு போய் அப்பா தவறி இருக்காங்க, பணம் சரியா இல்லை, இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு ஜாப் கிடைச்சி நீங்கள் செட்டில் ஆயிருக்கீங்க, உங்களை நம்பி அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. இந்த நிலைமையில ஜாபை ரிசைன் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத, யாருமே தெரியாத ஒரு வெளிநாட்டுல போய் யூஎஸ்ல போய் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுங்கிறதுக்கான தைரியம்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு நான் இவங்க பேசிட்டு வந்தேன் இல்லையா, இது பண்ண முடியுன்றது அதுதான் வந்து அது அவங்க ஒரு விதை போட்டது தான் ஆக்சுவலாக. இது பண்ண முடியுன்ற ஒரு விதை போட்டு அது வந்து ஒரு மரமாக ஆகிட்டு, பரவாயில்ல இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலைனாலும் இதை நான் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து எப்படியா இருந்தாலும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் எனக்கு கல்யாணம் ஆகிடும் ஆப்வியஸாக. அதுக்கப்புறம் நான் என்னோட ரிஸ்க்கு வந்து எடுக்க முடியாது. மிஞ்சி போனால் எவ்வளோ ஆகும், நம்ம சேர்த்து வச்ச காசு எல்லாமே போயிடும். வந்து திரும்ப வந்து ஒரு வேலையில் நான் சேருவேன். எப்படியா இருந்தாலும் நான் நல்லா வேலை செஞ்சேன்றதுக்காக நான் எங்கே போனாலும் எனக்கு வேலை கிடைக்கும். அதனால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஆனால் இது வந்து நான் இன்றைக்கி பண்ணலைன்னா என்றைக்குமே பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இங்கே வந்தேன்.